வெரி குட். சரி, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ அட்வான்ஸ் லெவல் கேபியை நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் எப்படி 12 பாவங்களை பற்றி நம்ம ஆய்வு செய்கிறோம். 12 பாவங்களில் என்ன, அந்த 12 பாவங்களை நட்சத்திராவும் பார்க்குறோம், கிரகமாகவும் பார்க்குறோம். இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிற வேண்டியது என்னென்னா, நட்சத்திரமும் படிச்சுக்கிறணும், கிரகத்தையும் படிச்சுக்கிறணும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் எப்பயுமே வச்சுக்கணும். அப்போ அந்த நட்சத்திரத்துக்கு என்ன பலன், அந்த கிரகத்துக்கு என்ன பலன், அந்த பாவம் எந்தெந்த பாவங்களோட தொடர்பாக இருக்குங்கிறதையும் நீங்கள் பார்த்து பலன் சொல்லணும். ஒருத்தர் ஜாதகம் பார்த்தோம். அவருடைய ஜாதகத்தில் லக்ன பாவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு போட்டிருக்கோம் நினைக்கிறேன். சுக்கிரன் லக்னத்தை இயக்குறவர் யாருன்னா லக்னத்தை இயக்குறவர் சுக்கிரனாகவே இருக்காரு. சுக்கிரன் எந்தெந்த பாவத்தை கை வச்சுருக்கேன்னா 1, 7, 9, 11. 1, 7, 9, 11 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த சுக்கிரனுங்கிற கிரகம் 1வது வீட்டுக்கும் 7வது வீட்டுக்கும் 9வது வீட்டுக்கு 11வது வீட்டுக்கு சப்ளாடாக இருக்காருன்னு அர்த்தம். அல்லது அந்த இத்தனை வீட்டுக்கும் இந்த சுக்கிரனுங்கிற கிரகம் அதிபதியாக இருக்காரு, அல்லது இத்தனை வீட்டையும் இயக்குறாருன்னு அர்த்தம். இந்த சுக்கிரனுங்கிறவர் 1வது வீட்டுக்கும் 7வது வீட்டுக்கும் 9வது வீட்டுக்கு 11 வீட்டுக்கும் சேம் சப்ளாட். ஐயா, இது நல்லா மனசுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கணும் சாமி. சுக்கிரனும் 1வது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி, 7வது வீட்டுக்கு அதிபதி, 9வது வீட்டுக்கு அதிபதி, 11வது வீட்டுக்கு அதிபதி. இவர் மீண்டும் சுக்கிரனுடைய சாரத்திலே இருக்கார் அப்படின்னு எடுத்துக்கணும். சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்காரு. அடுத்து கேதுவுடைய சாரத்திலே இருக்கார். கேதுவுடைய உபநட்சத்திரத்தில் இருக்காரு. இப்போ இந்த இடத்துல கேது 3ஆம் பாவத்தை கீழே வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ மேலோட்டமாக பார்க்கும்போது சுக்கிரன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா 1ஆம் பாவம் 3ஆம் பாவத்தோட தொடர்பு. அப்போ என்ன அர்த்தம், இந்த ஜாதகர் ஒரே இடத்துல இருக்க மாட்டார், பல இடங்களை சுற்றிட்டு இருக்கிறவர்னு அர்த்தம். போக்குவரத்தில் இருக்கிறார். 3ஆம் பாவங்கிறது ரோடு, 3ஆம் பாவங்கிறது மாறிக்கிட்டே இருக்கிறது, 3ஆம் பாவங்கிறது நிலையில்லாத ஒரு இடத்துல இருக்கிறது, 4ஆம் பாவங்கிறது ஒரு இடத்துல நிலையாக இருப்பது, உறுதியாக இருப்பது, அந்த இடத்துல இருக்கிறது, உள்ளூர்லேயே இருக்கிறது. ஆனால் இவர் ஒரே இடத்துல இருக்க மாட்டார் அப்படிங்கிறத இந்த ஜாதகர். அப்போ இந்த ஜாதகருடைய சிந்தனை எந்த இருக்கணும், அப்போ மாறிக்கிட்டே போயிட்டே இருக்கக்கூடிய சிந்தனை. 1ஆம் பாவத்துக்கு சுக்கிரனா வந்திருக்காரு, அவர் நின்ன ஸ்டாரு, அவர் நின்ன சப்பு. இப்போ கேது அவருக்கு வந்திருக்கு பாருங்க. இங்கே சுக்கிரனா இருக்காரு, இங்கே கேதுவாக இருக்கார். இப்போ சுக்கிரன் அப்படிங்கிறது என்னன்னா 1ஆம் பாவத்தின் சிந்தனை. சுக்கிரன் எப்படிப்பட்ட சிந்திப்பார் அப்படின்னா, சுக்கிரனுங்கிறது அவர் ஆள் எப்படி இருப்பார், சுக்கிரனுங்கிறது என்னன்னா கவர்ச்சியாகவோ ரசிக்கக்கூடியவராகவோ அல்லது மற்றவர்களை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கக்கூடிய அளவில் நல்லா இருப்பார் அப்படின்னு காட்டணும். அவர் ஒற்றைப்பட பாவங்களுக்கே அவருடைய சப்ளாடாக வந்திருக்கிறது. அவர் பார்க்கறதுக்கு எப்பயுமே கேன்சமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேதுவாக இருக்கிறதுனால கொஞ்சம் டிம்மான கலர் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் கேதுன்னா ஒதுங்கி போகிறவர், யாருடையும் தொடர்பு கொள்ள மாட்டார் அப்படிங்கிறத நம்ம குணவை எடுத்துக்கிறோம். ஆனால் இவருக்கு நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது என்னென்னா 10ஆம் பாவம்னு அர்த்தம். 10ஆம் பாவம் தான் ஒரு மனிதன் தொழில். 10ஆம் பாவம் ஒருத்தருடைய கௌரவம், ஒருத்தருடைய ஜீவனம். 10ஆம் பாவத்தை வச்சு தான் ஒரு மனிதன் எந்த மாதிரியான சமுதாயத்தில் ஜீவிக்கக்கூடியவர், அவர் எப்படி கம்பீரமாக இருப்பாரா, மரியாதையாக இருப்பாரா அப்படிங்கிறத பார்க்கணும். 10ஆம் பாவத்தினுடைய சப்ளாட் யார் வர்றா அப்படின்னா குரு வர்றாரு. 10ஆம் வீட்டினுடைய அதிபதியாக குருவே வர்றாரு. சரி, இந்த குரு 10ஆம் பாவத்தை மட்டும் வச்சுருக்காரா? 6, 10, 12க்கு அதிபதியாக வந்துடுறாரு. அப்போ பாருங்கள், 10ஆம் பாவம் 6ஆம் பாவத்துக்கு வருது நல்லது, 10ஆம் பாவத்துக்கு வருது. ஆனால் 12ஆம் பாவத்துக்கு வரப்படாது. அவர் வந்திருக்காரு. சரி, இது மேலோட்டமாக நம்ம பார்க்குறோம். அடுத்து அவர் நின்ன நட்சத்திரத்தை பார்ப்போமே. அவர் நின்ன நட்சத்திரம் செவ்வாய் புதனாக இருக்காங்க. செவ்வாய்
செவ்வாய் இருக்காரு, புதனாக இருக்கார் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த செவ்வாய் புதனாக இருக்கார் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். சரி, இதுக்கு முன்னாடி நம்ம கேயின்னு சொல்லிட்டோமே, அப்போ இது என்ன? சுக்கிரன்னா என்னது? எந்த கிரகம்னா பூரம்னு அர்த்தம். சுக்கிரன்னா பூரம்னு அர்த்தம். பூரம்னா ஒன்று. பூரத்திலிருந்து வரக்கூடியது சுக்கிரன், பூரம் தான். பூரம். பூரத்துக்கு அடுத்துக்கு வரக்கூடியது என்னது? மகம். பூரத்துக்கு அடுத்து வர்றது வந்து மூலமாக இருக்குது. மூலம் மறுபடியும் மூணாவதே வந்திருக்கு பாருங்க. முதவும் அதுதான். கேஇ அட்வான்ஸாக போகும்போது அதுவாகவே வந்திருக்கு. அப்போ இது என்னவா இருக்காருன்னு பார்க்குறோம். இப்போ பாருங்கள், இது பூர சுக்கிரன் ஆகிட்டாரு, அது மூலமாக வந்திருக்கு. ஆனால் 1ஆம் பாவம் 3ஆம் பாவத்தை தொடர்பு ஆகுறதுனால பொருள்பற்றான விஷயங்கள் சிக்கனம் இல்லாமல் இருக்காருன்னு காட்டுது. சிக்கனம் இல்லாமல் இருக்காரு, செலவுகள் அதிகமாக செலவக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு காட்டுது. சரி, 10ஆம் பாவம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ 10ஆம் பாவம்னா யாருன்னா அது புனர்பூசம்னு அர்த்தம். புனர்பூசம்னு அர்த்தம். 10ஆம் பாவம் புனர்பூசம். இந்த புனர்பூசத்திலிருந்து வரக்கூடிய செவ்வாய் யாரு? புனர்பூசத்துக்கு அடுத்து வரக்கூடிய செவ்வாய் யாரா இருப்பாங்க? சித்திரை. சித்திரையிலிருந்து வர்றவங்க கேட்டை. இப்போ நம்ம இந்த ஈயை மட்டும் பார்க்கணும். இப்போ பாருங்கள், சித்திரை என்ன வச்சுருக்காரு அப்படின்னா 3 வச்சுருக்காரு. கேட்டை என்ன வச்சுருக்காரு அப்படின்னா, இப்போ கேட்டை வந்து 2-11 வச்சுருக்காரு அப்படின்னா நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ 10ஆம் பாவம் 3ஆம் பாவத்தையும் தொடர்பாகுது, 2ஆம் பாவத்தையும் தொடர்பாகுது, 11ஆம் பாவத்தையும் தொடர்பாகுது. அப்போ தொழில் பண்ணுவார், ஆனால் 10ஆம் பாவம் 11ஆம் பாவத்தோட தொடர்பாக லாபம் தான் இருக்கும். ஆனால் இந்த 11ஆம் பாவங்கிறது வந்து திருப்தியாக இருப்பார். ஆனால் அவருக்கு இந்த 3ஆம் பாவம் வர்றது, இந்த 2ஆம் பாவம் வர்றது நல்லது. அந்த 3ஆம் பாவம் வரும்போது 10ஆம் பாவத்திலேருந்து 3ஆம் பாவம், இப்போ 10ஆம் பாவத்திலேருந்து 3ஆம் பாவம் எத்தனாம் பாவமாக வருதுன்னு பாருங்கள். நல்லா கவனிங்க. இவர் வந்து கடக லக்கணம், 10ஆம் பாவம். இந்த 10ஆம் பாவம் 3ஆம் பாவத்தோட தொடர்பாகுது. இந்த 3ஆம் பாவத்துக்கு இது 8ஆம் பாவம். அப்போ இந்த 10ஆம் பாவத்துக்கு இது 6ஆம் பாவம். அப்போ இந்த 3ஆம் பாவங்கிறதுக்கு கட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த 10ஆம் பாவத்துக்கு உண்டு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? 10ஆம் பாவத்துக்கு வரக்கூடிய ஒரு பாவம் எந்ததாக இருந்தாலும் 2, 6, 10ஓட 10ஆம் பாவ தொடர்பாக இருந்தால் சூப்பரான வருமானம் அவருக்கு உண்டு, நல்ல தொழில் பண்ணுவார். அப்போ ஒரு மனிதன் வந்து எந்த பாவமாக இருந்தாலும் அவர் பொருளாதாரத்தின் முன்னேற்றமாக இருப்பாரா அப்படின்னு பார்க்கணும்னா இந்த 2, 6, 10 தொடர்பு இருந்தால் அவர் பொருளாதாரத்தில் முன்னேற்றமாக இருப்பார். 5, 9 தொடர்பு இருந்தால் பொருளாதாரத்தில் கஷ்டப்படுவார், கஷ்டமான ஜீவனம் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ ஒரு மனிதன் கஷ்டப்படுவாரா, பொருளாதாரத்தில் நல்லா இருப்பாரா, நல்லா இருக்க மாட்டாரா, தொழில் பண்ணி அப்படித்தான் இருப்பாரா, அல்லது ஜீவிக்கக்கூடிய அமைப்பு இருக்காரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ இந்த மனிதன் வந்து என்ன தொழில் பண்ணாலும் கூட அவருக்கு என்ன செய்யறதுன்னா அந்த தொழிலும் விட முடியல, அதே நேரத்தில் செலவு இருக்கத்தான் செய்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த இதில் எடுத்துக்கணும். சரியா? இப்படித்தான் நம்ம ஒரு பாவத்தை பற்றி நாம் ஆய்வு செய்யும்போது எடுத்து அதை பார்க்கணும். இப்படி நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 12 பாவங்களையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த கான்செப்ட் புரியுதா? சரி. அப்போ வந்து பொருளாதார ரீதியில் அந்த விடவும் முடியலை, அதனால் அப்படியே ஓட்ட வேண்டிய காலங்கள் தான் இருக்குது. அப்போ 12 பாவத்தையும் பார்த்தாத்தே அவர் மொத்த ரிசல்ட் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். அப்போ ஒவ்வொரு பாவத்தையும் நம்ம பார்க்கணும். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். ஐயா, அந்த 10ஆம் பாவம் வந்து 12 பாவத்தோட தொடர்பு பண்றத கொஞ்சம் விளக்கி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கு. சரி, இப்போ ஒரு நல்ல கேள்வி. 10ஆம் பாவத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒருத்தருக்கு 10ஆம் பாவம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு பாவம் இயங்கும்போது, ஒரு பாவம் இயங்குது,
10ஆம் பாவம் தான் இயங்குது. இதுதான் இயங்குது. இப்போ இந்த 10ஆம் பாவம் இயங்கும்போது ஒன்றாம் பாவத்துக்கு இந்த 1ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஜாதகருக்கு பொறுப்பான ஆளாக இருப்பார், கௌரவமான ஆளாக இருப்பார், விஐபியாக இருப்பார், பணத்தில் வந்து உச்சபட்ச சந்தோஷத்தில் இருப்பார் அப்படின்னு எடுத்துப்பாங்க. 10ஆம் பாவம் 1ஆம் பாவத்துக்கு இது 10ஆம் பாவம் அப்படின்னு எடுத்துக்கணும். சரி, இந்த 2ஆம் பாவத்துக்கு வந்துடுவோம். இந்த 2ஆம் பாவத்துக்கு அது 9ஆம் பாவமாக வருது. 10ஆம் பாவம் வந்து இந்த 10ஆம் பாவம் 2ஆம் பாவத்துக்கு 9ஆம் பாவமாக வந்தால் என்ன அர்த்தம்னா, இந்த 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய பணத்தை 11ஆம் பாவங்கிறது முதல் இந்த சூத்திரத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அதாவது எப்படின்னா 12 சூத்திரத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு 2ஆம் பாவங்கிறது பணம், இதிலிருந்து 9 இதிலிருந்து என்னம்னா 1 2 3 4 5 6 7 8 9 இது வருது பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9. இந்த 2ஆம் பாவத்துக்கு 9ஆம் பாவம் வந்தால் இந்த 9ஆம் பாவத்தை மென்மேலும் வளர்க்கக்கூடியதாக இருக்கிறது. முன்மேலும் வளர்க்கக்கூடியது அப்படின்னா என்ன அர்த்தம்? 2ஆம் பாவங்கிறது பணம் சம்பாத்தியம், அது 9ஆம் பாவத்தோட அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிற அளவுக்கு கூட என்ன செய்யும், பொருளாதாரத்தை முன்னேற்றம் அடையும் அப்படின்னு அர்த்தம். இந்த 2ஆம் பாவம் 9ஆம் பாவத்தோட தொடர்பாகும்போது 10ஆம் பாவத்தோட தொடர்பாகும்போது அது 9 ஆகுது, இது 10ஆவே ஆகுது. இப்போ 3ஆம் பாவம் 10ஆம் பாவத்தோட தொடர்பு. நல்லா கவனிங்க, இந்த 3ஆம் பாவத்துக்கு இது 8ஆம் பாவம் ஆகுது. அப்போ இந்த 3ஆம் பாவத்தை கெடுத்துரும். 3ஆம் பாவம்ன்றது என்ன? ஜாதகருடைய முயற்சி, ஜாதகருடைய மாற்றம். ஏதாவது ஒரு மாற்றம் செய்யணும்னு நினச்சோம்னா 3ஆம் பாவத்தை கெடுத்துரும். அப்போ இந்த 3ஆம் பாவம் போய் 10ஆம் பாவத்தோட தொடர்பாகக்கூடாது. 3ஆம் பாவம் 10ஆம் பாவத்தோட தொடர்பாகுவது சிறப்பல்ல அப்படின்னு இருக்கணும். சரி, 4ஆம் பாவம் 10ஆம் பாவத்தோட தொடர்பானா 7. அப்போ என்ன அர்த்தம்? 4ஆம் பாவம் 10ஆம் பாவம்னா இது வந்து சமசப்தமாக இருக்கிறது, பகிர்ந்து கொள்ளும், ஒன்றோட ஒன்று பகிர்ந்து அதை வளர்க்கும், ஒன்றோட ஒன்று சேர்ந்துக்கிறோம். அப்போ இந்த 4ஆம் பாவம் நல்லா இருக்கும். அடுத்து 5ஆம் பாவம் 10ஆம் பாவத்தோட தொடர்பாகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 5ஆம் பாவம் 10ஆம் பாவத்தோட தொடர்பாகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 5ஆம் பாவம் 1 2 3 4 ஆயிடுச்சு. 1 2 3 4 5. அப்போ இது 6ஆ வருது. 5ஆம் பாவம் 10ஆம் பாவம் போனால் 6ஆ வருது. அப்போ 6ஆ வந்துருச்சுன்னா எதுக்குத்தான் செய்யும்? அப்போ இது வந்து செலவு, இது பணம், அப்போ சிறப்பு இல்லை. வேலை இப்போ 5ஆம் பாவம் போய் 10ஆம் பாவத்தோட தருவோம்னா 6ஆ இருக்கிறதுனால போட்டியாகத்தான் இருக்கும். பிறருடைய உதவி இல்லாமல் தான் அவர் என்ன செய்யணும், இயங்கக்கூடிய சூழ்நிலையாக இருப்பார். அப்போ இது சிறப்பாக இல்லை. 5ஆம் பாவம் 10ஆம் பாவத்தோட தொடர்பாகும்போது எதுக்குத்தான் செய்யும் அப்படின்னு அர்த்தம். சரி, 6ஆம் பாவம் 10ஆம் பாவத்தோட தொடர்பாகுதுன்னு வச்சுக்கோங்க. 6ஆம் பாவம் 10ஆம் பாவத்தோட தொடர்பானா இது 5ஆம் ஆயிடுது. அப்போ அது டெவலப் ஆகிரும். 6ஆம் பாவத்தை டெவலப் பண்ணி விட்டுரும். 6ஆம் பாவத்தினுடைய காரகத்துவம் எல்லாம் சிறப்பை தரும். 6 10 அப்படின்னு நம்ம எடுத்துக்கோங்க. சரி, அடுத்து பாருங்க, 7ஆம் பாவம் 10ஆம் பாவத்தோட தொடர்பாகுது. இப்போ 7ஆம் பாவம் 10ஆம் பாவத்தோட தொடர்புனா 4 ஆயிரும். இடையிலே துண்டிச்சிடும், முழுமை அடையாது. 4ஆம் பாவம் முழுமை அடையாது. அதாவது இந்த 4ஆம் பாவங்கிற இந்த 7ஆம் பாவம் முழுமை அடைய விடாது. அதனால தான் 7ஆம் பாவம் 10ஆம் பாவத்தோட தொடர்பாகும்போது சிறப்படையாது. அப்போ எத்தனையா வந்துடுது? 4ஆ வந்துடுது. அடுத்து 8ஆம் பாவம் 8ஆம் பாவம் 10ஆம் பாவத்தோட தொடர்பாகுது. இப்போ 8ஆம் பாவம் 10ஆம் பாவத்தோட தொடர்பாகுது 3 ஆகும். அப்போ என்ன ஆகும்னா இந்த 8ஆம் பாவம் எதிர்பாராமல் சகட யோகமாக மாறி எதிர்பாராமல் தொழிலில் மாற்றங்கள் ஏற்பட்டு
நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு. 9ஆம் பாவம் 10ஆம் பாவத்தோட தொடர்பாகுது. 2 இந்த 9ஆம் பாவத்தினுடைய காரகத்துவத்தை வளர்த்து விடும். ஓரளவு நல்லா குறிப்பிட்ட அளவு வளர்த்துட்டு விளைவிக்கிறோம். அப்போ இதுதான் 9 10. 9 10 வந்து நல்லது தான், ஓரளவு வளர்க்கும் அப்படின்னு இருக்கும். அடுத்து 10ஆம் பாவம் 10ஆம் பாவத்தோட தொடர்புனா 1 சூப்பர் அப்படின்னு எடுத்துக்கலாம். 11ஆம் பாவம் 10ஆம் பாவத்தோட தொடர்பாகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 11ஆம் பாவம் 10ஆம் பாவத்தோட தொடர்பும் போது இது 12ஆம் பாவமாக ஆகுது. அப்போ 11ஆம் பாவங்கிறது திருப்தி, 12ஆம் பாவங்கிறது திருப்தி இல்லை, அதனால 12ஆம் ஆயிடுது. திருப்தி இல்லாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ 12ஆம் பாவம் 10ஆம் பாவத்தோட தொடர்பாகுது அப்படின்னா, இப்போ 12ஆம் பாவம் 10ஆம் பாவத்தோட தொடர்பானா இது வந்து 11ஆக மாறிவிடும். 2வது தொழில் பண்ணான்னா சூப்பர் லாபமாக இருப்பான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். 2வது தொழிலுக்கு 12ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவம் நல்லது, வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கக்கூடியது. 2வது தொழில் செய்வதெல்லாம் இது சூப்பர். புரிஞ்சாயா? சூப்பர்ங்க. அப்போ ஒரு பாவம் ஒரு பாவத்தோட தொடர்பாகும் போது அது சூத்திரத்தை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிறணும். சூத்திரம் யாராவது ஞாபகம் இருக்கா, இல்லை மறுபடியும் சொல்லணுமா? அதையும் சொல்லியிருக்கேன். சரி, சூத்திரம் என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க பாருங்க. ஒன்று ஒன்னோட 1ஆம் பாவம் 1 அப்படின்னா மேசம் 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 1 1 சிறப்பு. 1 1ஆம் பாவத்தோட தொடர்பு உள்ளது சிறப்பு. 1ஆம் பாவம் 2ஆம் பாவத்தோட தொடர்பு உள்ளது வந்து இந்த 1ஆம் பாவத்தை 1ஆம் பாவம்னா சுயமாக சிந்திச்சு செயல்படக்கூடியது. 1ஆம் பாவம் 2ஆம் பாவத்தோட தொடர்பு ஆகும்போது இந்த 1ஆம் பாவம் 2ஆம் பாவம் சொல்லும்போது இந்த 2ஆம் பாவத்துக்கு 1ஆம் பாவத்துக்கு இந்த 2ஆம் பாவத்தினோட ஓரளவு வளர்த்து விடக்கூடிய 80% வளர்த்து விடும். 3ஆம் பாவங்கிறது வந்து அடுத்த பரிணாமத்துக்கு எடுத்துகிட்டு போய் மென்மேலும் வளர்த்து விடும். 4ஆம் பாவங்கிறது இடையில துண்டிச்சிடும், ஒரு முழுமை அடைய விடையாது. இங்கே 1/4 பங்கு தான் இந்த 1ஆம் பாவம் இயங்கும் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கணும். அடுத்து 1 5ஓட தொடர்பாகும்போது சிறப்பாக மென்மேல் அடையும். 1 6ஓட பிறருடைய உதவி இல்லாமல் தனித்து இயங்கும் அப்படின்னு. 7ஆம் பாவங்கிறது பகிர்ந்து கொள்ளும், சமசப்தமான பாவங்கள். 8ஆம் பாவங்கிறது எதிர்மறையாக வேலை செய்யும். அப்படின்னு என்ன அர்த்தம்? 1ஆம் பாவத்தினுடைய காரத்துவத்துக்கு இது ஆப்போசிட்டாக இருக்கும். 9ஆம் பாவங்கிறது 1ஆம் பாவத்துக்கு சூப்பராக மென்மேலும் வளர்ச்சி அடையும். 10ஆம் பாவங்கிறது என்னன்னா இது என்ன செய்யணும், முக்காவாசி நல்லா இருக்கும், காவாசி தான் நல்லா இருக்காது 1ஆம் பாவத்துக்கு. 1ஆம் பாவங்கிறது 11ஆம் பாவத்தில் இருந்தால் சூப்பராக டெவலப் ஆகும். 1ஆம் பாவம் 12ஆம் பாவத்தோடனா இந்த 1ஆம் பாவத்தினுடைய காரகத்துவத்தை இது என்ன செய்யணும்னா உடனே தடுத்துரும், அல்லது உடனே கெடுத்துரும், அல்லது உடனே வேரோடு சாய்ச்சிரும். அப்போ எந்த ஒரு பாவமும் தன் பாவத்துக்கு 12ஆம் பாவத்தோட தொடர்பாக கூடாது. இப்போ புரியுதா? அப்போ எந்த பாவமும் எந்தெந்த பாவத்தோட எந்த பாவமாக இருந்தாலும் இது ஒரு கான்செப்ட். அடுத்துனா லக்னத்துக்கு ஒரு விளைவும் நம்ம பார்க்குற பாவத்துக்கு ஒரு விளைவு. இப்போ 5ஆம் பாவம் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். இந்த 5ஆம் பாவம் எந்த பாவத்தோட தொடர்பாகக்கூடாது, யாராவது சொல்ல முடியுமா? இந்த 5ஆம் பாவத்தை எந்த பாவத்தோட தொடர்பாகக்கூடாது? 6ஆம் பாவம். இந்த 5ஆம் பாவத்தை இந்த 5ஆம் பாவத்தை கெடுக்கும் பாவம் எது? 5ஆம் பாவத்தை கெடுக்கும் பாவம் எது? 5ஆம் பாவத்தை கெடுக்கும் பாவம் எது? இதுல ஒன்று மைனஸ் பண்ணா அது கெடுத்துரும். எதுல? 1 மைனஸ் பண்ணோம்னா 4. இந்த 4வினுடைய திரிகோணம் என்னன்னு பார்க்கணும். இங்க பாருங்க, 1 5 9 ஒரு திரிகோணம், 2 6 10 ஒரு திரிகோணம், 3 7 11 ஒரு திரிகோணம், 4 8 12 ஒரு திரிகோணம். இது எந்த திரிகோணத்தில் இருக்குதுன்னு பாருங்க. இப்போ இந்த 3 வீடும் இந்த 5ஆம் பாவத்தை கெடுத்துரும். புரியுதாயா? இப்போ 5ஆம் பாவம் 4ஆம் பாவத்தோட தொடர்பானாலும் சரி, 5ஆம் பாவம் 8ஆம் பாவத்தோட தொடர்பானாலும் சரி, 5ஆம் பாவம் 12ஆம் பாவத்தோட தொடர்பானாலும் எடுத்துரும். அப்போ என்ன, 5ஆம் பாவம் 4ஆம் பாவத்தோட தொடர்பான 12 ஆயிருமா?
அஞ்சாம் பாவம் 4ஆம் பாவத்தோட தொடரணும், அது 12 ஆகிருதான். இந்த 5ஆம் பாவத்தினுடைய காரகத்துவத்தை கெடுத்துவிடும். இப்போ புரியுதா? புரியுதுங்க. சரி, இப்போ ஒரு விஷயம் வருவோம். இப்போ பாருங்க, உதாரணம் என்ன சொல்றேன்னா, 8ஆம் பாவத்தை கெடுக்கும் பாவம் எது? 8ஆம் பாவத்தை கெடுக்கக்கூடியது எது? 3 7 11. ஏன்னா எந்த பாவத்தை கெடுக்கும்னா உன்னை மைனஸ் பண்ணோம்னா 7ஆ? இந்த 7 எந்த குரூப்ல இருக்கு? அப்போ 3 11. அப்போ 7 3 7 இந்த 3 7 11 வந்து இந்த பாவத்தை கெடுத்துருமா? வேரோட சாச்சிருமா? ஆமாங்க. ஆனா என்னுடைய அனுபவத்துல நான் என்ன சொல்றேன்னா, எல்லா பாவங்களும் சாட்சியம் சொல்றதுமே தவிர எல்லா பாவமும் வேலை செய்யத்தான் பார்க்குது. எல்லாமே வேலை செய்யத்தான் பார்க்குது. இப்போ ஒன்றும் இல்லை, யாராவது சொல்லுங்க பார்ப்போம். 1ஆம் பாவம் 6ஆம் பாவத்தோட தொடர்பு, ஜாதகர் எப்படி இருப்பாரு? போட்டி முதல் என்ன? ஜாதகர். பாருங்க, இதை ஜாதகர்னு வச்சுக்கணும். ஜாதகர், இது ஜாதகர். இது என்னது? பிடிவாதம். அப்ப ஜாதகர் பிடிவாதம் குணம் உள்ளவர். இது குணம் உள்ளவர். போட்டி மனப்பான்மை உள்ளவர். 6ஆம் பாவங்கிறது போட்டி மனப்பான்மை. விட்டு கொடுக்காத மனிதர். விட்டு கொடுக்க மாட்டாரு, யாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டாரு. ஒருத்தரை வீழ்த்தி வெற்றி பெறக்கூடிய நினைப்பாரு, வெற்றி பெறணும்னு நினைப்பாரு. ஓப்பனா பேசுவாரா? உன்னாரோட தொடர்பு இருக்கும்போது பேச மாட்டாரு. நான் எப்படி நினைக்கிறேன்னா, நான் என்னுடைய அனுபவத்தில் என்ன கண்டுக்கிட்டேன்னா, 1ஆம் பாவம் 6ஆம் பாவ தொடர்புனா இவருக்கு இயற்கையாக நோய் இருக்கும், வேலை இருக்கும். வேலை இருக்கும், நோய் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். புரியுதா ஐயா? ஐயா, அகம் சார்ந்த விஷயத்தையும் புறம் சார்ந்த விஷயத்தையும் 6ஆம் பாவத்துக்கு சொல்லியிருக்கீங்க. இப்போ பார்த்துக்கிறோம். இப்போ அகம் சார்ந்த விஷயம்னா என்ன? இப்போ உதாரணம் எடுத்துக்கிறோம். 6ஆம் பாவம், இதுல அகம் என்ன இருக்கு, புறம் என்ன இருக்குன்னு பாருங்க. நோய் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இது நோய். கடன் சொல்றோம், இது வந்து அகம். இது அகம். கடன்ங்கிறது புறம். இப்ப அகசார்ந்த விஷயத்துக்கு இந்த 6ஆம் பாவம், இந்த 6ஆம் பாவத்தை கெடுக்கக்கூடிய பாவம் எதுயா சொல்லுங்க? 5 5 9 1 இது கெடுத்துருமா? சரி, 5 9 1 கெடுத்துருச்சு. இப்ப எதை கெடுக்கும் அப்படின்னா, இப்ப உதாரணம் எடுத்துக்கிறோம். ஒரு ஜாதகத்துல இப்ப இதே லக்னம் 6ஆம் பாவம். இந்த 6ஆம் பாவம் கெடுக்கக்கூடிய பாவம் எதுன்னு சொல்லியிருக்கான்? இது கெடுக்கும், இதுவும் கெடுக்குன்னு சொல்றோம். அப்புறம் வந்து இதுவும் கெடுக்குன்னு சொல்றோம். இப்ப இந்த 5ஆம் பாவம் வந்துட்டா நோய் வருமா, கடன் வருமா? யாரோ சொல்லுங்க. இந்த 5ஆம் பாவம் இந்த 6ஆம் பாவத்தை லக்னத்திலிருந்து பார்க்கணும். அகசார்ந்ததுக்கு எங்க இருந்து பார்க்கணும்? லக்னத்திலிருந்து பார்க்கணும். லக்னத்தை பார்த்தோம்னா இந்த லக்னத்திலிருந்து அகசார்ந்ததை பார்க்கணும். புறம் சார்ந்ததா இருந்தா இந்த இடத்துல இருந்தே பார்க்கணும். 6ஆம் பாவத்துல இதை ஒண்ணா வச்சுக்கணும். இப்ப பாருங்க, இந்த 6ஆம் பாவம் 9ஆம் பாவத்தோட தொடர்பாயிடுச்சு. இந்த 6ஆம் பாவத்துல எந்த காரகத்துவம் நல்லா இருக்கும்? அகம் நல்லா இருக்குமா, புறம் நல்லா இருக்குமா? ஐயா, அகம் நல்லா இருக்கும் ஐயா. அகம் தாங்க நல்லா இருக்கும். அகம் நல்லா இருக்கும். அகம்னா இதுல என்ன இருக்கு?
நோய். அப்ப நோய் இருக்கும் தானே. நோய் வந்து இந்த பாவத்துல நோய் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கும் இல்லையா? அந்த நோய் இந்த அகம் சம்பந்தமான விஷயங்கள் நல்லா இருக்கு இல்லையா? அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். புற சம்பந்தமான விஷயங்கள் என்ன ஆகும்? கெடுக்கும். புற சம்பந்தமான விஷயங்களை கெடுக்கும். ஆனா இந்த நோய்ங்கிற விஷயம் லக்னத்துக்கு என்ன செய்யும்? 9ஆம் பாவம் கொடுக்காது இல்லையா? ஒற்றைப்படை பாவங்களோட எந்த பாவமோ அந்த பாவம் ஒற்றைப்படை பாவங்களோட தொடர்பானா அந்த பாவத்துக்கு வந்து நல்லதுதான், லக்னத்துக்கு நல்லது அப்படின்னு இருக்கணும். இப்ப ஒண்ணு பாருங்க, இப்ப 8ஓட தொடர்பாயுதுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? அது 6ஆம் பாவத்தை வளர்த்துடுங்கய்யா. 6ஆம் பாவத்தை வளர்த்து விட்டுரும். எதை வளர்த்து விட்டுரும்? நோய், கடன், புறம் சார்ந்த விஷயத்தை அதிகமா வளர்க்கறது என்னன்னா அகம் சார்ந்த விஷயத்தை என்ன செய்யும்? கெடுத்துருமா? நோயை கொண்டு வந்துரும் இல்லையா? ஆமாங்க. ஆனா இங்க இருந்து இந்த 8ஆம் வீடு வந்து 3ஆம் வீடா வருதா? ஆமாங்க. அப்ப கடன் வாங்கி கடன் அடுத்த 8ஆம் பாவங்கிறது அடுத்த மனமா இல்லையா? அடுத்த பரிணாமம் ஆயிடும். அடுத்த கடன் அதிகமாயிடும். இந்த 6ஆம் பாவத்திற்குரிய வேலை இருக்கு இல்லையா? கடினமான வேலை செஞ்சு சம்பாதிப்பானா இல்லையா? ஆமாங்க. கடினமான வேலையின் மூலம் சம்பாதிப்பானா இல்லையா? அல்லது கடன் கொடுத்து வட்டிக்கு கடன் கொடுத்து பணம் சம்பாதிப்பானா இல்லையா? அடுத்தவனை துன்பப்படுத்தி பணம் சம்பாதிப்பான்ல. அப்ப இந்த 6ஆம் பாவத்திற்கு பண விஷயம் டெவலப் ஆகுது. ஆனா அகசார்ந்த விஷயம் என்ன ஆகுது? கெடுக்கும். கெடுத்துரும். இப்ப புரியுதா உங்களுக்கு? புரியுதுங்க. அப்ப எப்படி எடுத்துக்கிறோம் நம்ம? லக்னத்துக்கு ஒரு விளைவு, இதுக்கு ஒரு விளைவுங்கிறத நம்ம முன்கூட்டியே பார்க்கணுமா இல்லையா? அப்படி பார்த்தோம்னா ஒரு விஷயம் நமக்கு புரியும். ஒரு கேள்வி உங்களை, 6ஆம் பாவத்துக்கு கேது வந்து சப்ளாடா வந்துட்டா, 6ஆம் பாவம்னா நோய். 6ஆம் பாவம் நோய். கேது சப்ளாடா வந்தா என்ன நோய் வரும்? சொல்லுங்க, என்ன நோய் வரும்? கேன்சர் சம்பந்தப்பட்ட நோய் வருமையா? கட்டிகள் மாதிரி. கேது வந்து கட்டி கிடையாது, சரியா? அமிலம், ஆசிட். ராகுதான் கட்டி. தோல் சம்பந்தப்பட்ட, அல்சர் சம்பந்தப்பட்டது, அமில சம்பந்தப்பட்ட அல்சர் நோய் வரும். தோலுக்கும் தோல் கிடையாது, நுண்ணிய நரம்பு தான் கேது. ஆமாங்க. 6ஆம் இடம் முன்னாலே வயிற்று பகுதி வந்துருதுங்க. அவங்க அமிலம், அம்மா சொன்ன மாதிரி வயிற்றுல குடல் புண், அல்சர். இப்போ வந்து 6ஆம் பாவத்துக்கு கேது வந்துட்டா என்ன செய்யும்னா, கண்ணுக்கு தெரியாத நோய்கள் எல்லாம் இருக்குமா இல்லையா? இப்போ ரத்தத்தில் கூட சில புற்றுநோய் வருது பார்த்தீங்களா? ரத்தத்தில் கூட சில பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி நரம்புகள், நுண்ணிய நரம்புகள்லையும் பிரச்சனை வரும்னு அர்த்தம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப 6ஆம் பாவம் இங்க இந்த 6ஆம் பாவம்னா பிரிவு. கேதுங்கிறது வம்பு, வழக்கு, சட்டம், அதெல்லாம். அப்ப அவங்களுக்கு இயற்கையாவே சட்டத்து மூலமா பிரிவு ஏற்படுமா ஐயா? பிரிவு வரும், வரும். அப்ப எந்த பாவத்துல எந்த கிரகம் வச்சிருக்கோ அந்த காரகத்துவத்தை நம்ம எடுத்து சொல்லணும். 6ஆம் பாவம்னா நோய், 6ஆம் பாவம்னா வேலை. இப்ப 6ஆம் பாவத்துல கேது வேலை இருந்தா அவர் என்ன வேலை வைப்பாரு? கெமிக்கல் சம்பந்தமான இதுல வேலை பார்ப்பாரா? கேது அப்படின்னாலே என்னது? வீவிங்கு, தையல், நெசவு,
இதுலெல்லாம் அவர் வேலை பார்ப்பாரா? வயரு ஆமாங்க. வயரு கம்ப்யூட்டர் துறையிலையும் இருப்பாருங்க. இந்த இடத்துல நுட்பமான விஷயங்களை பூரா அவர் வேலை பார்ப்பாருன்னு அர்த்தம். நுட்பமான துறையில் வேலை பார்ப்பாரு. ஐயா, இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது 7ஆம் இடத்தை கெடுக்குது இல்லைங்க. திருமணம் வந்து நிறைய பேருக்கு தடை. நிச்சயமாகி தடை 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 தடை. ஏற்கனவே கேதுவும் தடை, 6ஆம் பாவமும் தடை. 6ஆம் பாவத்துக்கு கேது இருந்தால் சட்டப்படி பிரிஞ்சிருவா இல்லையா? ஆமாங்க. அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே, புரியுதப்ப? நல்லா புரியுது. ஐயா ஒரு சந்தேகம் ஐயா. சொல்லுங்க. இப்போ 6ஆம் பாவம் வேலை செய்ய போது ம் அது எந்த காரகத்துக்கு எடுக்கும், எந்த காரகத்தை வளர்க்கும்ன்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது ஐயா? இப்போ 6ஆம் பாவத்துல கடன் இருக்கு, நோய் இருக்கு, வம்பு இருக்கு, வழக்கு இருக்கு, எல்லாம் இருக்கு, வேலையும் இருக்கு. இப்ப எது அது செய்ய போகுது, எது அதை தடுக்க போகுதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது ஐயா? 6ஆம் பாவம் செயல்படும் போது 12 பாவத்துக்கு என்ன வேலைன்னு பார்க்கணும். நீங்கள் புரியணும்னா 6ஆம் பாவம் செயல்படுது, அது தசையோ புத்தியாவோ ஏதோ எது வேணாலும் வரலாம். 6ஆம் பாவம் செயல்படும் போது 1ஆம் பாவத்துக்கு வேலையாகவும் இருக்கும், 1ஆம் பாவத்துக்கு நோயாக இருக்கும், 1ஆம் பாவத்துக்கு போட்டியாக இருக்கும், 1ஆம் பாவத்துக்கு எதிர்ப்பாக இருக்கும், எல்லாமே இருக்கும் 1ஆம் பாவத்துக்கு. 2ஆம் பாவத்துக்கு என்ன ஆகிரும்? 6ஆம் பாவம் செயல்படும் போது வேலையின் மூலம் வருமானம், வேலையின் மூலம் வருமானம், உணவு மூலம் வருமானம். 6ஆம் பாவம் வழக்கின் மூலம் வருமானமா மாறுது. 6ஆம் பாவம் 3ஆம் பாவத்தோட 6ஆம் பாவம் செயல்படும் போது 3ஆம் பாவ தொடர்பு ஏற்படுச்சுன்னா என்ன ஆகும்? 6ஆம் பாவம் வேலை, வெளியூரில் வேலை, வேலையில் மாற்றம், வெளியூர். 3ஆம் பாவங்கிறது வெளியூர், 4ஆம் பாவங்கிறது உள்ளூர் அப்படின்னு எடுத்துக்கணும். 3ஆம் பாவம்னா போக்குவரத்து வேலை. 3ஆம் பாவங்கிறது என்னன்னா 3 சக்கர வாகனம் இருக்கா, காலில் கையிலையும் ரிஸ்க் அணைக்கிறதுலாம் 3ஆம் பாவம். அப்போ 3ஆம் பாவம் வந்து சைக்கிள், ஸ்கூட்ரு இதெல்லாம் 3ஆம் பாவத்தில் வரும். அதன் மூலம் வருமானம் வரலாம் அப்படின்னு அர்த்தம். அப்ப 6ஆம் பாவம் 4ஆம் பாவத்தோட தொடரும்போது என்ன ஆகும்? கார் அது மாதிரி சொல்லலாம், பெரிய வாகனங்கள். 6ஆம் பாவம் செயல்படுது. 6ஆம் பாவம் என்ன ஆகுதுன்னா பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிறது. அப்ப 4ஆம் பாவங்கிறது ஒரு நிலையா ஒரு இடத்துல இருந்து வருமானம் வருமா? நிலையான வருமானம்னு அர்த்தம். அடுத்துன்னு அர்த்தம். 6ஆம் பாவம் 5ஆம் பாவத்தோட தொடர்னா முதலீடு இல்லாத வருமானமா இருக்குமா? இல்லாம சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதாவது வேலையா இருக்கும், ரிஸ்க் இல்லாம வேலை, கமிஷன் வேலையா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த இடத்துல வேலைங்கும் போது 10ஆம் பாவத்துக்கு தான் சரியா வரும். 6ஆம் பாவங்கிறது வந்து சர்வீஸ்னு அர்த்தம். 6ஆம் பாவங்கிறது சர்வீஸு. 6ஆம் பாவம் 5ஆம் பாவத்தோட தொடர்பாகும் போது அவர் என்ன சர்வீஸ் பண்ணுவாருன்னா உடல் உழைப்பு இல்லாமல் சர்வீஸ் பண்ணுவார். விளையாட்டுத்துறையோ அரசியல் துறையிலையோ போய் சர்வீஸ் பண்ணுவார். இப்போ புரியுதாயா? சரிங்க. அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும். சரி, முடிச்சுக்கலாமா? வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இல்லைங்கய்யா.